ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வழங்குறது யார் அப்படின்னா தமிழக அரசு தாங்க. தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அருள்மிகு கரா பத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயத்திலேருந்து வியாசர்பாடி சென்னையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு அறிவிப்பு என்ன வேலைக்கு அப்படின்றது பார்ப்போம். எழுத்தாளர் அப்படின்ற ஒரு பணிக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிப்படை சம்பளம் 15,700 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதாவது இணையான கல்வி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் என்ன, அடிப்படை சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 11,600 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 36,800 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மடப்பள்ளி அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு உங்களுக்கு 11,600 அடிப்படை சம்பளமாகவும் 36,800 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்றது தான் அவங்களுடைய ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. அறநிறுவனங்களில் வழங்குவதற்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாத தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றதையுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? காவலர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. 11,600 36,800 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 11,600 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு தகுதி என்ன அப்படின்னா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, திருவலகு அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 11,600 சம்பளத்தோட அதிகபட்சமாக 36,800 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்தை நிரப்புறாங்க. சரிங்களா? ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ டோட்டலாக 5 காலி இடங்களை தான் நிரப்புறதுக்கு இந்த ஒரு விண்ணப்பம் வெளியாகிருக்கு. ஸோ கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19/7/2025 5:45 அவங்களுக்கு விண்ணப்பங்கள் சேர வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வயது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்குமே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை 26 அப்படின்ற மாதிரி ஒரு முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன விண்ணப்ப படிவமும் கொடுத்துருக்காங்க. பெயர், முகவரி, கல்வி தகுதி, சாதி, தொலைபேசி எண், கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அதுக்கப்புறம் மருத்துவ சான்று, அதுக்கப்புறம் காவல்துறை சான்று, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இடம், நாள் என்ன, விண்ணப்பதாரன் கையொப்பம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்த பிறகு நிபந்தனைகள் அப்படின்றது கீழே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.